தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் தற்போது வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு மக்களிடம் சென்று வாக்குறுதிகளை கேட்டு வர்றாங்க, என்னென்ன வேணும்னு சொல்லி. அந்த வகையில பாஜக தரப்புல தேர்தல் குழு தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மளோட இருக்கிற பேசலாம். மேம் வணக்கம். அதிமுக உங்களுடைய பிரதான கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் 2 கட்டங்களாக தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க? என்ன தாக்கத்தை பாத்திருக்கீங்க? நாங்க தேர்தல் அறிக்கைக்காக நாங்க எல்லா இடங்களுக்கும் போறோம். இன்னைக்கு சிறு குறு தொழிலை சார்ந்தவர்களை இன்னைக்கு பாத்திருக்கோம். நேரடியா அங்க வந்து பார்க்கும்போது இங்கேயும் பீகாரிகள் வேலை செய்யறாங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு மட்டும் சலுகைகள் கேட்கல, பீகாரிகள் வேலை செய்யறவங்களுக்கும் சலுகை கேட்டாங்க. அதுதான் நம்ம அண்ணாச்சிகளோட பரந்த மனப்பான்மை. ஆனா நம்ம அமைச்சர்கள் பீகாரிங்க, வட இந்திய, தென்னிந்தியன் பிரிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்க நாச்சியார் கோயில உள்ள சகோதரி வேலை செய்யறாங்க, பீகார்ல உள்ள சகோதரரும் வேலை செய்யறாங்க. இதுதான் நம்ம தேசிய ஒற்றுமை. அதனால இன்னைக்கு ஜிஎஸ்டி பத்தி சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், ஜிஎஸ்டி மத்திய அரசு மட்டுமே முடிவு செய்வதில்லை, மாநில நிதியமைச்சருக்கும் இதுல பங்கு இருக்கு. ஆக இன்னைக்கு இவங்க ஜிஎஸ்டி குறைக்கணும்னா மாநில நிதியமைச்சர் இதை சரியா கொண்டு போகலன்றதும் எனது ஒரு கருத்து. அதனால இன்னைக்கு அவங்க பேக்கிங் கொண்டு போது அதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பேக்கேஜ்ல உள்ள என்ன பிரச்சனையும் பார்த்து ஜிஎஸ்டில என்னென்ன சலுகைகள் அவங்க கேட்கறாங்களோ அதை நாங்க தேர்தல் அறிக்கையிலும் கொடுப்போம், மத்திய நிதி அமைச்சர்ட்டமும் கொடுப்போம். ஆனா மக்கள்கிட்ட நாங்க நேரா போகும்போது பல பிரச்சனைகள் எங்களுக்கு தெரிகிறதுன்றதுக்கு இதுக்கு ஒரு சான்று. குறிப்பா திமுகவுல கனிமொழி அவர்கள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறாங்க, பாஜக உங்களுடைய தலைமையில தேர்தல் அறிக்கை. ரெண்டுத்திலும் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுதுன்னு பாக்குறீங்க? எது ஏன்னா இப்ப ஏற்கனவே நீங்க களத்துல 2 பேரும் நேரடியா மோதி இருக்கிறீங்க. அவங்க தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அது உதாரணத்துக்கே தெரிஞ்சிருச்சு. நம்ம எண்ணிக்கையே சொல்லலாம். அது நாங்க சொல்வதை தான் செய்வதான் சொல்லுவோம். நீங்க தேர்தல் அறிக்கை கொண்டு கொடுத்தாலே டிக் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணலன்னு. நாங்க அப்படி இல்ல, செய்ய முடியறத செய்வோம், சொல்லுவோம். அதுக்கப்புறம் விஷன் டாக்குமெண்ட் ஒண்ணு தனியா பண்றோம். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் செலவு பண்ணி இவ்வளவு மக்களை பார்க்கும்போது உடனே நடைமுறைப்படுத்துவதை தேர்தல் அறிக்கையாகவும், நெடுங்காலமா தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு டிக்ஷனரி மாதிரியே அதை போட்டுக்கிட்டோம்னா அப்பப்ப சட்டமன்றத்திலேயோ சரி மக்கள் கோரிக்கை வைக்கும் போது அதையும் ரெஃபர் பண்ணி செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அதனால எங்களோட தேர்தல் அறிக்கை நாங்க மக்களுக்காக மக்களின் பேர் வச்சுட்டோம். அவங்க கதாநாயகின்னு சொல்றாங்க, நான் தாயின்னு சொல்றேன். அதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தொடர்ச்சியா கடலை மிட்டாய் சாப்பிட்டீங்க, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? நிறைய இல்ல, இது நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். கடலை மிட்டாயை நான் புதுச்சேரியில சாயந்தர நேரம் குழந்தைகளுக்கு சிறுதானிய உருண்டைகள் கொடுத்தோம். இங்க கடலை மிட்டாயை சத்துணவோடு கொடுக்கணும் அப்படின்றத நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அங்க நான் மெயின் இதுல சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா கடலை மிட்டாய் புரோட்டீன் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சுதந்திர தினம் மற்ற நிகழ்வுகள், ஏன் அரசாங்கம் நடத்துற சுதந்திர தினத்தை கூட சாக்லேட்டை கொண்டு வைக்கிறாங்க. கடலை மிட்டாயை கொடுக்க வேண்டும், கடலை உருண்டையை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி சத்துணவு வைக்கும் போது குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு கடலை உருண்டை கொடுத்தா அங்கன்வாடியிலயும் சரி சத்துணவுலயும் சரி அவங்களுக்கு கிடைக்கிற புரோட்டீன் இனிப்பாவே கிடைச்சிரும். அதனால இதை ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன். எங்களோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அதை சொல்லுவோம். நிறைவுக்கிலே நேற்று நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவகாரங்கள் நடந்தது. குறிப்பா பிரதமருக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில எதிர்க்கட்சிகள் செயல்படுவாங்கன்னு ஓம் பிர்லா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரொம்ப வருத்தம் தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. ஏதாவது ஒரு கான்ஸ்பைரசி பிளான் பண்ணது தடுக்கப்பட்டு இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அதனால இன்றைய காலகட்டத்தில் முதலில் 18 மணி நேரம் நடக்க வேண்டிய பாராளுமன்றம் வெறும் 3 மணி நேரமே நடந்திருக்கு. மக்களுக்காக எதுக்கு மக்கள் அவங்களை அனுப்புனாங்க? சண்டை போடுறதுக்கா? இல்ல, மக்களுக்கான திட்டங்களை பேசி 125 நாள் திட்டத்தை எல்லாரும் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க பேரை வச்சுட்டு இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்துல 8 லட்சம் பேர் பயனடைந்திருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல, இங்க இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை எல்லா இடங்களிலும் அதை தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுட்டு இங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழக அரசு இந்த சண்டை போடுற நிலைமையை விட்டுட்டு ஒரு பிரதமரையே மிரட்டுற அளவுக்கு இவங்களோட திட்டம் இருக்குதுன்னா என்ன நம்மளால, ஏன்னா ஒரு சபாநாயகர் சொன்னா அவர் சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. அதனால மனதிற்கு மிகுந்த வேதனையா இருக்குது. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்ற முதலமைச்சர் கூட்டணியில இருந்து போனவங்களே தமிழ்நாடு தலைகுனிய விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மனதிற்கு மிகுந்த வேதனை. அந்த வர்த்தகம் தொடர்பாக பேசுறதுக்கு மத்திய அரசு தயாராக இல்லையா? அதை முதலே தொடங்கிட்டா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சமாளிக்க. நான் என்ன கேட்கிறேன், அது வர்த்தகம்னு முடிவாச்சு, அடுத்த வாரம் அதுக்கு கையெழுத்தான்னு சொல்லியாச்சு. மத்த நாடுகளை விட நம்மளுக்கு குறைந்த வரின்னு சொல்லியாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா 36, 26, 20, 18
இன்னும் சொல்ல போனா நம்ம கோயம்புத்தூர் உள்ள பின்னலாடை தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நமக்கு நேர் போட்டியா இருக்கிற மேற்கு வங்கம், சைனா போன்றவர்களோட நமக்கு வரி குறைவா இருக்கிறதுனால நம்மளோட ஏற்றுமதி மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அதனால எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறார்கள் பாருங்க. இதுல இவங்களுக்கு என்னன்னா எதிர்த்து பேச முடியலையே. அது மாத்திரம் இல்ல, யூரோப்பிய நாடுகளோடு 27 நாடுகள் கொண்ட EU ஒப்பந்தம் உலகத்துல உள்ள ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக எந்த அளவிற்கு இந்தியா முன்னேறி கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் மனசுல வைக்காம சும்மா சண்டை போட்டுட்டே இருந்தா மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்க அனுப்புனது கமலஹாசன் மாதிரி வசனம் பேசுறதுக்காக இல்ல. மக்கள் எனக்கு ஏதாவது மக்களை பத்தி பேசினாங்களா? அதனாலதான் அப்படிப்பட்டவங்களை அனுப்பக்கூடாது. நல்லவங்களை ஒழுங்கா மக்களை பத்தி சிந்திக்கிறவங்கள அனுப்புங்க. அதே மாதிரி பெரியார பத்தி பேசினா அதை பத்தி தெரியாம பேசிக் கொண்டிருக்காங்க. ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். அதனால முதல்ல இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருத்தம் அளிக்கிறது. தேங்க்யூ.